ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸில் தேர்டு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டாபிக் நம்பர் 3, ஆதார மூலங்கள் மற்றும் தேசிய சின்னங்கள். இந்த தலைப்பு சிலபஸில் எங்கே கவர் ஆகும் அப்படின்றது வந்து சொல்கிறேன். குரூப் 4 சிலபஸ் பிடிஎஃப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் யூனிட் 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் பாலிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கான வீடியோ வந்து அதாவது ஆதார மூலங்கள் மற்றும் தேசிய சின்னங்கள் என்ற தலைப்பு அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் என்ற தலைப்பின் கீழே வந்து இடம்பெறும். ஓகேங்களா? இந்த தலைப்பில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் வந்து இப்போ நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, கீழ் வருவனவற்றை பொறுத்துக. ஓகேங்களா? ஒரு சைடு மெத்தட் அதாவது கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது எங்கிருந்து பெறப்பட்டது அப்படின்ற அந்த நாட்டோட பெயர் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாராளுமன்ற முறை அரசாங்கம் அப்படின்றது நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா இங்கிலாந்து நாட்டிலிருந்து பெறப்பட்டது. பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து தான் பாராளுமன்ற முறை அரசாங்கம் அப்படின்றது நம்மளோட கான்ஸ்டியூஷனுக்கு வந்து எடுத்திருப்பாங்க. அப்போ இதுக்கு இங்கிலாந்து 2. தலைவர் முறை அரசாங்கம் அப்படின்றது அமெரிக்க நாட்டிலிருந்து பெறப்பட்டது. அமெரிக்க நாட்டிலிருந்து பெறப்பட்டது 4. குழு முறை அரசாங்கம் அப்படின்றது எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? சுவிட்சர்லாந்திலிருந்து பெறப்பட்டது. ஓகேங்களா? லாஸ்ட் ஒன், சர்வாதிகார முறை அரசாங்கம் அப்படின்றது ஜெர்மனியிலிருந்து பெறப்பட்டது. சர்வாதிகாரம் அப்படின்னா ஜெர்மனி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஆதார மூலங்கள், அது எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்றது வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 2413. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார மூலங்கள் அப்படின்றத எந்தெந்த நாட்டிலிருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்றத நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லிடுறேன். அப்போ தான் கொஷினுக்குள்ளே போகும்போது அதை பற்றின ஒரு புரிதல் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது 1935 இந்திய அரசாங்க சட்டத்திலிருந்து நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு வந்து என்னென்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னா கூட்டாட்சி விதிகள். ஓகேங்களா? கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தீர்மானங்கள் அதாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதுக்கப்புறம் எமர்ஜென்சி பீரியடில் அந்த ரூல் வந்து போடுற அந்த மெத்தட். ஓகேங்களா? நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு வந்து 1935 இந்திய அரசாங்க சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கும். ஓகேங்களா? 2வது, பிரிட்டிஷ் அரசியலமைப்பு அல்லது இங்கிலாந்து அரசியலமைப்பு. இந்த அரசியலமைப்பிலிருந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனுக்கு என்னென்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னா நாடாளுமன்ற அரசு மற்றும் செயல்முறை, ஒற்றை குடியுரிமை சிங்கிள் சிட்டிசன்ஷிப், அதுக்கப்புறம் சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லா, அதுக்கப்புறம் நீதி பேராணைகள் ரிட்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றும் கேபினெட் சிஸ்டம், கேபினெட் அமைச்சரவை, இது எல்லாமே எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? இங்கிலாந்து நாட்டிலிருந்து பெறப்பட்டது. 3rd ஒன், அமெரிக்க அரசியலமைப்பு. அமெரிக்காவிலிருந்து என்னென்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னா தலைவர் முறை அரசாங்கம் இங்கே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள், ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி சீராய்வு அல்லது நீதி புனராய்வுன்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரின் மீதான இம்பீச்மெண்ட், பதவி நீக்க தீர்மானம். ஓகேங்களா? குடியரசுத் தலைவரின் மீதான இம்பீச்மெண்ட் வந்து சொல்லுவாங்க, அதாவது பதவி நீக்க தீர்மானம், மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி மற்றும் துணை குடியரசுத் தலைவர், இவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதவி நீக்கம் செய்யும் முறை வந்து எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா அமெரிக்க நாட்டிலிருந்து பெறப்பட்டது. ஓகேங்களா? 4th ஒன், அயர்லாந்து அரசியலமைப்பு. ஓகேங்களா? அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து என்னென்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னா டிபிஎஸ்பி, அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள், அதுக்கப்புறம் மாநிலங்களவைக்கு ராஜ்யசபாவுக்கு வந்து உறுப்பினர்களை வந்து நியமனம் செய்கிறது, அந்த கான்செப்ட் வந்து அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும். குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை, குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயர்லாந்து நாட்டிலிருந்து பெறப்பட்டு இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது கனடா அரசியலமைப்பு. கனடா அரசியலமைப்பிலிருந்து என்னென்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னா மத்திய அரசுடன் கூடிய ஒரு கூட்டாட்சி. சரிங்களா? மத்திய அரசுடன் கூடிய ஒரு கூட்டாட்சி, மத்திய அரசு வந்து மாநில ஆளுநர்களை வந்து நியமனம் செய்கிற அந்த கான்செப்ட் வந்து கனடா அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவிலிருந்து என்னென்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவிலிருந்து கன்கரண்ட் லிஸ்ட், பொதுப்பட்டியல் மற்றும் வணிகம், வர்த்தக சுதந்திரம். ஒரு அந்த நாட்டிலிருந்து இங்கே வந்து வணிகம் பண்ணலாம், வர்த்தகம் பண்ணலாம், அதுக்கான சுதந்திரம் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜாயின்ட் சிட்டிங்னு வந்து சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஆஸ்திரேலிய அரசியலமைப்பு ஆஸ்திரேலியாவிலிருந்து பெறப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சோவியத் யூனியன் அரசமைப்பு, ரஷ்யான்னு வந்து சொல்லுவோம். ஸோ ரஷ்யாவிலிருந்து என்னென்ன எடுக்கப்பட்டது அப்படின்னா நம்மளோட முகவுரையில் சமூக பொருளாதார அரசியல் என்ற வார்த்தை வந்து இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரஷ்யாவிலிருந்து தான் வந்து எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அடிப்படை கடமைகள் என்ற கான்செப்டும் வந்து ரஷ்யாவிலிருந்து தான் வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஜெர்மனி அரசியலமைப்பு. ஸோ ஜெர்மனி அரசியலமைப்பு அப்படின்றது அவசர காலம், அதாவது நெருக்கடி நிலை காலத்தில் வந்து அடிப்படை உரிமைகள் ஆர்டிக்கல் 20-21 தவிர மற்ற அடிப்படை உரிமைகள் வந்து தற்காலிகமாக வந்து நிறுத்தி வைக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் ஜெர்மனியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரான்ஸில் இருந்து என்னென்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னா குடியரசு, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த நாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முகவுரையில் வந்து இருக்கும். இது பிரான்ஸ் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா. ஓகே கைஸ், லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கான்செப்ட் எடுத்திருப்பாங்க அப்படின்னா அரசியலமைப்பு திருத்த முறை, அதாவது நம்மளோட அரசியலமைப்பில் ஏதாவது திருத்தம் பண்ணணும் அப்படின்னா அந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்கா அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார மூலங்கள். ஓகேங்களா. என்னென்ன எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்றத வந்து தெளிவாக வந்து படித்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இதிலிருந்து கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். இரண்டாவது கேள்வி வந்து பாருங்கள், இந்திய தேசிய சின்னத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள சத்தியமேவ ஜெயதே என்ற சொற்கள் எங்கிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, முண்டக உபநிடதம் என்ற நூலிலிருந்து சத்தியமேவ ஜெயதே என்ற சொற்கள் வந்து எடுத்திருப்பாங்க. இந்த சத்தியமேவ ஜெயதே என்ற வார்த்தையின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இதற்கான பொருள் வாய்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும் என்பது பொருளாகும். ஓகேங்களா. இது சத்தியமேவ ஜெயதே என்ற எழுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த எழுத்தில் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸ்டேட்மெண்ட்டில். ஓகேங்களா. தேவநாகரி என்ற எழுத்தில் வந்து எழுதப்பட்டிருக்கும், தேவநாகரி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்திய தேசிய சின்னம், அதாவது சாரநாத் அசோக தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் தான் தேசிய சின்னம். இந்தியாவின் தேசிய சின்னமாக எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது நான்முக சிங்கம் அப்படின்றது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜனவரி 26. ஓகேங்களா. ஜனவரி 26, 1950. ஓகேங்களா. ஜனவரி 26, 1950 இந்தியாவின் தேசிய சின்னம் சாரநாத் அசோக தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய சின்னமாக ஜனவரி 26, 1950 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இரண்டாவது கேள்வி வந்து ஓகேங்களா. மூன்றாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் மூலாதாரங்களாக கருதப்படும் கீழ்கண்ட இணைகளில் சரியாக பொருத்தப்படாதது எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, சுதந்திரமான நீதித்துறை. சுதந்திரமான நீதித்துறை என்ற கான்செப்ட் எங்கிருந்து பெறப்பட்டது அப்படின்னா அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்டது. இது வந்து கரெக்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இரண்டாவது ஆப்ஷன் பி, ஒற்றை குடியுரிமை, பிரிட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஒற்றை குடியுரிமை அப்படின்றது இங்கிலாந்து நாட்டிலிருந்து பெறப்பட்டது. எல்லாமே வந்து சேம் தான். ஓகேங்களா. இங்கிலாந்து, பிரிட்டன், பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் இது எல்லாமே வந்து சேம் தான். ஒற்றை குடியுரிமை, அதுக்கப்புறம் சட்டத்தின் ஆட்சி, அதுக்கப்புறம் ரிட்ஸு, கேபினட் சிஸ்டம் இது எல்லாமே இங்கிலாந்து நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. பொதுப்பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா, இதுவும் வந்து கரெக்டு தான். அடிப்படை உரிமைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல் அப்படின்றது ரஷ்யா வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ரஷ்யாவிலிருந்து பெறப்பட்டதா அப்படின்னா ரஷ்யா வந்து கிடையாது. ரஷ்யாவிலிருந்து என்னென்ன பெறப்பட்டது? அடிப்படை கடமைகள், அதுக்கப்புறம் முகவுரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முகவுரையில் சமூக பொருளாதார அரசியல் என்ற 3 வார்த்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஷ்ய அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. ஓகேங்களா. அடிப்படை கடமைகள் மற்றும் முகவுரையில் சமூக பொருளாதார அரசியல். ஓகேங்களா. இந்த 4 தான். ஓகேங்களா. ரஷ்யாவோட அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. அப்போது அடிப்படை உரிமைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல் அப்படின்ற கான்செப்ட் வந்து எக்ஸப்ட் ஆர்டிக்கல் 20-21 தவிர எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா ஜெர்மனி தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா. இங்கே சரியாக பொருத்தப்படாதது தான் வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா. ஆர்டிக்கல் 20-21 தவிர. ஓகே. 4th கொஸ்டின் வந்து பாருங்கள், அவசர நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமைகளை முடக்கி வைக்கும் முறையை எந்த நாட்டை பின்பற்றி நமது அரசியலமைப்பில் சேர்த்துள்ளோம்? இப்போ தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜெர்மனி. ஓகேங்களா. ஜெர்மனியிலிருந்து பெறப்பட்டது. இங்கிலாந்திலிருந்து என்னென்ன எடுத்திருப்பாங்க?
சட்டத்தின் ஆட்சி, கேபினட் சிஸ்டம், ஒற்றை குடியுரிமை சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு, அதுக்கப்புறம் ரிட்ஸ் நீதி பேராணைகள். ஓகேங்களா, நீதி பேராணைகள் பொறுத்த வரைக்கும் 5 வகை இருக்கும். ஹைகோர்ட் அப்படின்னு வந்துட்டா அப்படின்னா 226, சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு வந்துட்டா ஆர்டிகல் 32. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருந்து என்னென்ன பெறப்பட்டது அப்படின்னா அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஜுடிஷியல் ரிவ்யூ, அதுக்கப்புறம் பதவி நீக்க முறை, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் மற்றும் நீதிபதிகள் இவங்க எல்லாரையும் பதவி நீக்கம் எவ்வாறு செய்யணும் அப்படின்ற கான்செப்ட் வந்து அமெரிக்காவில் இருந்து பெறப்பட்டது. பிரான்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிரான்ஸ்ல இருந்து என்னென்ன எடுத்திருப்பாங்க, குடியரசு, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் முகவுரையில் வந்து இருக்கும். இந்த முகவுரையில் 4 வார்த்தைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரான்ஸோட அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டது. 5வது கேள்வி, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்தூறு எந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து பெறப்பட்டது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்தூறு இங்கிலாந்து நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இங்கிலாந்து அல்லது பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இங்கே ஆப்ஷன் சி வந்து பாருங்கள், ஐரிஷ்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஐரிஷ் அப்படின்னா அயர்லாந்து. ஓகேங்களா, அயர்லாந்துலேருந்து என்னென்ன வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா டிபிஎஸ்பி கான்செப்ட். ஓகேங்களா, அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள், அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள் மற்றும் குடியரசுத் தலைவரை பிரசிடென்ட் வந்து எவ்வாறு வந்து தேர்வு பண்ணணும் அப்படின்ற அந்த கான்செப்ட். சரிங்களா, டிபிஎஸ்பி பிரசிடென்ட் தேர்வு முறை, பிரசிடென்ட்டு செலெக்ஷன் வச்சுக்கலாமா, கரெக்டாக தெரில, குடியரசுத் தலைவரை தேர்வு செய்யும் முறை மற்றும் ராஜ்யசபா மாநிலங்களவைக்கு உறுப்பினர்களை வந்து நியமனம் செய்கிறது. சரிங்களா, இந்த 3மே வந்து பார்த்திங்க அப்படின்னா அயர்லாந்து அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டு இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது 6வது கேள்வி, எந்த நாட்டிலிருந்து நாம் பொதுப்பட்டியலை பெற்றோம்? கன்கரண்ட் லிஸ்ட் வந்து எந்த நாட்டிலிருந்து பெற்றோம் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆஸ்திரேலியா. இங்கிலாந்து ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன், அமெரிக்காவும் சொல்லிட்டேன். கனடா வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசுடன் கூடிய ஒரு கூட்டாட்சி. சரிங்களா, மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கவர்னர் வந்து நியமனம் செய்வது, மத்திய அரசால் மாநில ஆளுநர்கள் வந்து நியமனம் செய்வது, அந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனடா அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டிருக்கும். 1 மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, அதுக்கப்புறம் மாநில ஆளுநர் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர் அப்படின்றது கனடா அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டிருக்கும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது 7வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு பாராளுமன்ற முறை அரசாங்கத்திற்கு மாதிரியாக எடுத்துக்கொண்டது எந்த நாட்டிலிருந்து அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, இங்கிலாந்து நாட்டிலிருந்து வெஸ்ட்மினிஸ்டர் முறை. ஓகேங்களா, பாராளுமன்ற முறை அரசாங்கம் அப்படின்றது எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? இங்கிலாந்து நாட்டிலிருந்து பெறப்பட்டது, வெஸ்ட்மினிஸ்டர் முறை. ஓகேங்களா, 8வது கேள்வி, கீழ்வரும் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து குடியரசு, நோட் பண்ணிக்கோங்க, குடியரசு, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் என்ற கூறுகள் நமது முகவுரைக்கு பெறப்பட்டது? பிரியாம்பல்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, முகவுரையில் குடியரசு, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் என்ற கூறுகள் எந்த நாட்டோட அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரான்ஸ் அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டது. ஓகேங்களா, ரஷ்யாவிலிருந்து என்னென்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னா சமூக பொருளாதார அரசியல். ரஷ்யான்னு வந்துச்சு அப்படின்னா சமூக பொருளாதார அரசியல். ஓகேங்களா, இது ரஷ்யாவிலிருந்து பெறப்பட்டது. அதுக்கப்புறம் குடியரசு, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கூறுகள் பிரான்ஸ் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. ஓகேங்களா, 9th கொஸ்டின், நீதி புனராய்வு என்பது எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெற்றது? நீதி புனராய்வு என்பது அமெரிக்க அரசியலமைப்பு, அந்த அமெரிக்காவோட கான்ஸ்டியூஷன்ல இருந்து நம்ம நாட்டோட கான்ஸ்டியூஷனுக்கு வந்து பெறப்பட்டது. ஜுடிஷியல் ரிவ்யூ, அமெரிக்காவிலிருந்து வேறு என்னென்னலாம் வந்து எடுத்திருப்பாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அதுக்கப்புறம் ஜுடிஷியல் ரிவ்யூ, அதுக்கப்புறம் பதவி நீக்க முறைகள். சரிங்களா, குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட்டு, அதுக்கப்புறம் ஜட்ஜஸ்ஸு, துணை குடியரசுத் தலைவர், இவங்க எல்லாருமே வந்து பதவி நீக்கம் எவ்வாறு செய்யணும் அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவோட அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு 10வது கேள்வி, இந்திய கூட்டாட்சி முறை இதன் அடிப்படையில் உருவானது? இந்திய கூட்டாட்சி முறை அப்படின்றது எதன் அடிப்படையில் உருவானது அப்படின்னா கனடா அரசியலமைப்பிலிருந்து உருவாக்கப்பட்டது. சரிங்களா, கனடா அரசியலமைப்பில் என்ன சொல்லியிருக்கேன், மத்திய அரசுடன் கூடிய ஒரு கூட்டாட்சி, மத்திய அரசுடன் கூடிய ஒரு வலுவான கூட்டாட்சி மற்றும் மத்திய அரசால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநில ஆளுநர்கள் வந்து நியமனம் செய்கிறது. இந்த 2 கான்செப்டுமே கனடா அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. அதற்கடுத்தது 11வது கேள்வி, பின்வரும் எந்த நாளில் தேசிய கொடி நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது?
இது ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவிலே. ஆன்சர் ஆப்ஷன் சி. 1947 ஆண்டு ஜூலை 22ஆம் நாள், அதாவது ஆகஸ்ட் 15 அன்றைக்கு வந்து கொடியேற்றணும். அப்போது அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தேசிய கொடி அப்படின்றது நம்மளோட அரசியலமைப்பு நிர்ணய சபையால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சு சொல்லியிருக்கேன். அப்போது ஆகஸ்ட் முன்னாடி மந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 22 ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. பின்வரும் எந்த நாளில் தேசிய கொடி நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1947 ஜூலை 22. 12வது கேள்வி, ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகணமன பாடல் முதல் முறையாக கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்ட நாள் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து 6th புக்கில் டேர்ம் 2ல் வந்து இருக்குது. சரிங்களா. ஒரு பாக்ஸ் வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க, அதில் இருக்குது எக்ஸாக்டாக அப்படியே வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா. ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகணமன பாடல் முதன்முறையாக கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்ட நாள் வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. டிசம்பர் 27, 1911. ஓகேங்களா. டிசம்பர் 27, 1911 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் ஜனகணமன பாடல் வந்து முதல் முறையாக வந்து பாடப்பட்டிருக்கும். ஜனகணமன பாடல் இதன் இந்தி மொழியாக்கம் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையால் வந்து எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஜனகணமன பாடல் இந்தி மொழியாக்கம். சரிங்களா. இந்தி மொழியாக்கம் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஜனவரி 24, 1950 அன்று. ஓகேங்களா. இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்தி மொழியாக்கம் ஜனகணமன பாடல் இந்தி மொழியாக்கம் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஜனவரி 24, 1950. ரவீந்திரநாத் தாகூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வங்காள மொழியில் வந்து எழுதப்பட்டிருக்கும். சரிங்களா. இந்த ஜனகணமன பாடல் அப்படின்றது ரவீந்திரநாத் தாகூரால் வங்காள மொழியில் எழுதப்பட்டிருக்கும். அந்த வங்காள மொழியிலிருந்து இந்திக்கு வந்து மொழியாக்கம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனால் ஜனவரி 24, 1950 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜனகணமன பாடல் அப்படின்றது தேசிய கீதம். ஓகேங்களா. தேசிய கீதம். ஓகேங்களா. இதை பாடுறதுக்கு எவ்வளோ செகண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா 52 செகண்ட். ஓகேங்களா. 52 செகண்ட்ஸ். இதையுமே வந்து ஒரு கொஷினாக வந்து கேட்டிருக்காங்க எக்ஸாமில், அதனால தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். தேசிய பாடல்னு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தேசிய பாடல். ஓகேங்களா. தேசிய பாடல் வந்தே மாதரம். ஓகேங்களா. வந்தே மாதரம். இப்பாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வந்தே மாதரம் என்ற பாடல் ஆனந்த மடம் என்ற நாவலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. 12th கொஷின் மறுபடியும் வந்து சொல்கிறேன். ரவீந்திரநாத் தாகூர் ஜனகணமன பாடலை வங்காள மொழியில் வந்து எழுதியிருப்பார். அது வங்காள மொழியிலிருந்து இந்தி மொழியாக்கம் வந்து பண்ணி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் வந்து எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஜனவரி 24, 1950 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய கீதம் பாடி முடிக்கும். அந்த தேசிய கீதம் அப்படின்ற பாடல் வந்து பாடுறதுக்கு எவ்வளோ செகண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா 52 செகண்ட் வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேசிய பாடல் அப்படின்றது வந்தே மாதரம். இது வந்து எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ஆனந்த மடம். ஓகேங்களா. அடுத்தது 13வது கேள்வி, சமய ஆட்சி கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சமய ஆட்சி எங்கிருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஈரானிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும். மதச்சார்பின்மை அப்படின்றது இந்தியா நம்மளோட நாடு. நேரடி மக்களாட்சி எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாந்து. பொது உடைமை அப்படின்றது சீனா. ஓகேங்களா. பொது உடைமை அப்படின்றது சீனாவில் இருக்குது. இதற்கான ஆன்சர் 13வது கேள்விக்கான ஆன்சர் 3412. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா. 14வது கேள்வி, இந்தியாவின் தேசிய பாடல் எது? இப்போ தான் வந்து சொல்கிறேன். இதுவுமே வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸாக வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா. தேசிய பாடல் எது, தேசிய கீதம் எது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. தேசிய பாடல் அப்படின்றது வந்தே மாதரம், தேசிய கீதம் அப்படின்றது ஜனகணமன. ஓகேங்களா. இது தேசிய கீதம். தேசிய பாடலும் தேசிய கீதமும் அரசியலமைப்பு நிர்ணய சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இது தேசிய பாடல். ஓகேங்களா. ஜனவரி 24, 1950 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா. ஸோ ரெண்டுத்தையுமே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஜனகணமன அப்படின்னா தேசிய கீதம், வந்தே மாதரம் அப்படின்னா தேசிய பாடல். எப்போ இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் வந்து கேட்குறதுக்கு
ரொம்பவே வந்து கம்மி தான், இருந்தாலும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2018-17 அந்த டைமில் வந்து கேட்ட கேள்வியாக இருக்கும் சரிங்களா. ஏன்னா புக் பேக் கொஷினை அப்படியே வந்து கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, வந்தே மாதரம். ஓகேங்களா. அதுக்கடுத்தது 15வது கேள்வி. பட்டியல் 1 உடன் பட்டியல் 2ஐ பொருத்தி சரியான விடையை வந்து தேர்வு செய்க. சட்டத்தின் ஆட்சி எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டிருக்கும்? சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லா அப்படின்றது இங்கிலாந்து நாட்டிலிருந்து பெறப்பட்டிருக்கும். நீதி புனராய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது அமெரிக்க நாட்டிலிருந்து பெறப்பட்டிருக்கும். 356வது விதி, அதாவது 356வது விதி அப்படின்றது நெருக்கடி கால நிலையில் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு விதி. ஓகேங்களா. எமர்ஜென்சி பீரியடில் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு விதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 356. ஓகேங்களா. இது வந்து 1935 இந்திய அரசாங்க சட்டத்திலிருந்து பெறப்பட்டிருக்கும். ஓகேங்களா. ஸோ 2 நெருக்கடி கால அப்படின்றது வந்து சொல்லியிருப்பேன். நெருக்கடி கால விதிகள் அப்படின்றது 1935 இந்திய அரசாங்க சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. இதுவே வந்து நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகள் ஆர்டிக்கல் 20, 21 தவிர மற்ற அடிப்படை உரிமைகளை தற்காலிகமாக வந்து நிறுத்தி வைக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மனியிலிருந்து பெறப்பட்டிருக்கும். ஓகேங்களா. ரெண்டுமே வந்து நெருக்கடின்னு ஆரம்பிக்கிறதுனால ஒரு சின்ன குழப்பம் வரத்துக்கு வாய்ப்புள்ளது. நெருக்கடி கால விதிகள் அப்படின்றது 1935 இந்திய அரசாங்க சட்டத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. நெருக்கடி காலத்தின் போது ஆர்டிக்கல் 20, 21 தவிர மற்ற அடிப்படை உரிமைகள் தற்காலிகமாக வந்து நிறுத்தி வைக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மனியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா. டிபிஎஸ்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் அயர்லாந்து குடியரசு அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. 15th கொஸ்டினுக்கான ஆன்சர் 4321 ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா. 16வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் சட்டப்படியான நடவடிக்கை என்ற இயல்பு பெறப்பட்ட அரசியலமைப்பு எது? பெறப்பட்ட அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பின் சட்டப்படியான நடவடிக்கை அல்லது சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்ட நடைமுறைகள். கீவேர்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சட்டப்படியான நடவடிக்கை அல்லது சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்ட நடைமுறைகள். ஓகேங்களா. இது ரெண்டுமே வந்து 2 இல்லை, அதாவது 6 தான். சட்டப்படியான நடவடிக்கை அல்லது சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்ட நடைமுறைகள் என்ற கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜப்பான் நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. ஓகேங்களா. இந்தியாவின் தேசிய மரம் பனைமரமா இல்லை, சாரி, ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆலமரம். ஓகேங்களா. தமிழ்நாடுன்னு வந்தால் தான் இது வந்து பனைமரம். ஓகேங்களா. இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் எப்போது வந்து இந்திய அரசியலமைப்பு அல்லது இந்தியாவில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1950 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கும். ஓகேங்களா. இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1950 அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மற்ற சின்னங்கள். ஓகேங்களா. மற்ற சின்னங்கள் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றது வந்து சொல்கிறேன். ஆலமரம் மாம்பழம். ஓகேங்களா. மாம்பழம், ஓகேங்களா, மாம்பழம், அதுக்கப்புறம் தாமரை எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1950 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். மயில், அதுக்கப்புறம் புலி வந்து 1963 அண்டு புலி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1973. ஓகேங்களா. மயில் வந்து 63, புலி வந்து 73. ஆலமரம், மாம்பழம், தாமரம் 1950 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். கங்கை ஆறு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2008 ஆண்டு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். இந்தியாவின் தேசிய ஆறு அப்படின்னா அது வந்து கங்கை ஆறு 2008 ஆண்டு. அதுக்கப்புறம் யானை மற்றும் டால்ஃபின் ஆற்று ஓங்கில் வந்து சொல்லுவாங்க. ஆற்று ஓங்கில் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆற்று ஓங்கில் அப்படின்னா டால்ஃபின்க. ஓகேங்களா. டால்ஃபின் இது வந்து 2010 ஆண்டு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் லாக்டோபேசிலஸ் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் அப்படின்னா 2012. லாக்டோபேசிலஸ் 2012. இவ்வளோதாங்க. 17th கொஸ்டின் வந்து பாருங்கள். இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் எப்போது இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1950. கங்கை ஆறு 2008. ஆலமரம் மாம்பழம் அதுக்கப்புறம்
தாமரை. ஓகேங்களா, இது மூணுமே வந்து 1950. மயில் வந்து 1963, புலி வந்து 73, யானை மற்றும் டால்ஃபின் வந்து 2010, லாக்டோபேசிலஸ் 2012. ஓகேங்களா. 18வது கேள்வி, தகவல் அறியும் உரிமை சட்டம் முதலில் இயற்றப்பட்ட நாடு எது? தகவல் அறியும் உரிமை சட்டம் முதலில் இயற்றப்பட்ட நாடு எது? ஆன்சர் ஸ்வீடன். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஸ்வீடன். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது, இந்தியாவின் தேசிய ஆறு எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. 19வது கேள்வி. இப்போ தான் வந்து பார்த்தோம். கங்கை ஆறு எப்போது ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா 2008ஆம் ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி. 20வது கேள்வி, நீதிபதிகள் சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை பின்பற்றப்படும் நாடு. நீதிபதிகள் சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை பின்பற்றப்படும் நாடு. ஆன்சர் ஆப்ஷன் டி, சுவிட்சர்லாந்து. சரிங்களா, சுவிட்சர்லாந்தில் நேரடி மக்களாட்சி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீதி புனராய்வு கருத்துரு. சரிங்களா, சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு, அதுக்கப்புறம் சட்டத்தின் ஆட்சி, கேபினெட் சிஸ்டம், அதுக்கப்புறம் ரிட்ஸு, பார்லிமெண்ட். சரிங்களா, பார்லிமெண்ட். இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டு இருக்கும். இங்கு கேட்டிருக்கிறது ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி புனராய்வு டேஷ் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. ஓகேங்களா. ஜெர்மனியிலிருந்து என்ன கான்செப்ட் வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா எமர்ஜென்சி பீரியடில் ஆர்டிகல் 20, 21 தவிர மற்ற அடிப்படை உரிமைகள் வந்து நிறுத்தி வைத்தல் அப்படின்ற கான்செப்ட் ஜெர்மனியிலிருந்து பெறப்பட்டு இருக்கும். கனடா அரசியலமைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கனடாவில் மத்திய அரசுடன் கூடிய ஒரு வலுவான கூட்டாட்சி, மாநில ஆளுநர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசால் வந்து நியமனம் செய்தல், மாநில ஆளுநர் மத்திய அரசால் நியமனம் செய்தல், இந்த ரெண்டுமே வந்து கனடா அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டிருக்கும். அதற்கடுத்தது 22வது கேள்வி, தேசிய கீதம் பாடலின் நேரம் எவ்வளவு? 52 வினாடிகள். ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன், 52 செகண்ட்ஸ். அதுக்கடுத்தது 23வது கேள்வி, இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரினம் ஆற்று டால்ஃபின், ஆற்று ஓங்கில்னு வந்து சொல்லுவாங்க. 2010ஆம் ஆண்டு இந்தியாவில் தேசிய நீர்வாழ் உயிரினமாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, 2010. ஓகேங்களா. 24வது கேள்வி, வந்தே மாதரம் என்ற பாடலை சமஸ்கிருதத்தில் இயற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி, பங்கிம் சந்திர சட்டர்ஜி. வந்தே மாதரம் அப்படின்னு வந்தால் பங்கிம் சந்திர சட்டர்ஜி, ஜனகணமன அப்படின்னு வந்தால் ரவீந்திரநாத் தாகூர். ஓகேங்களா. வங்காள மொழியில் எழுதப்பட்டு இருக்கும். வங்காள மொழியிலிருந்து இந்தி மொழிக்கு மொழியாக்கம் செய்து அரசியலமைப்பு நிர்ணய சபையால் வந்து எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஜனவரி 24, 1950 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 25வது கேள்வி, இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றிய கீழ்காண்பவற்றுள் எவை சரியானவை? ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியா நீதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவில் இருந்து பெற்றது. இது வந்து கரெக்டு தான். ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற கான்செப்ட் வந்து அமெரிக்காவிலிருந்து வந்து எடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தது, ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்ச நீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கு உட்படும். ஓகேங்களா, ரெண்டுமே வந்து கரெக்டு தான். மத்திய அரசாகட்டும் மாநில சட்டங்களாகட்டும், மத்திய அரசில் ஏற்றக்கூடிய சட்டமாகட்டும் மாநில அரசு ஏற்றக்கூடிய மாநில சட்டங்கள் இரண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கு வந்து உட்படும். ஓகேங்களா. ஒரு சட்டத்தை போடுறாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு நீதி புனராய்வுக்கு வந்து உட்படுத்தப்படும். ரெண்டுலையுமே வந்து ஸ்டேட்லேயும் சரி சென்ட்ரலையும் சரி. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 13B நீதித்துறை மறு ஆய்வு செய்வதை தடுக்கிறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறானது. சட்டப்பிரிவு 13 வந்து கிடையாது. அப்போது 25வது கேள்விக்கான ஆன்சர் 1, 2 மற்றும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 and 2 மட்டும் சரியானது. அதுக்கடுத்தது 26வது கேள்வி, தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய அரசியல் நிர்ணய சபையால் டேஷ் அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய கொடின்னு வந்துச்சு அப்படின்னா ஜூலை 22, 1947 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜூலை 22. 27வது கேள்வி, நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற கூற்று அறிமுகப்படுத்தப்பட்டது அமெரிக்கா. நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. குடியரசு என்னும் பதம் முதலில் சொல்லப்பட்ட இடம் ஆன்சர் ஆப்ஷன் பி, ரோம். சரிங்களா. குடியரசு என்ற பதம் முதலில் சொல்லப்பட்ட இடம் ஆன்சர் ரோம். 29வது கேள்வி, அமெரிக்க அரசியல் சாசனம். சரிங்களா. அமெரிக்க அரசியலமைப்பு என்ன சொல்ல வருது அப்படின்னா உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை வந்து அங்கிருந்து தான் வந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா. அப்போ அமெரிக்க அரசியல் சாசனம் அப்படின்றது உச்ச நீதிமன்றம் நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை. ஓகேங்களா. இரண்டாவது ஆப்ஷன் பி, ஜெர்மனியின் வெய்மர் அரசியல் சாசனம். ஜெர்மனியின் வெய்மர் அரசியல் சாசனம் அப்படின்றது
நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகள் ஆர்டிகல் 20, 21 தவிர மற்ற அடிப்படை உரிமைகளை வந்து நிறுத்தி வைத்தல் அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மனியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும். ரெண்டாவதுக்கு 2 தான். மூன்றாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, பிரிட்டிஷ் அரசியல் சாசனம், பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து ஒற்றை குடியுரிமை வந்து எடுக்கப்பட்டிருக்கும். ஒற்றை குடியுரிமை தவிர்த்து வேறு என்னென்ன, கேபினட் சிஸ்டம், அதுக்கப்புறம் நாடாளுமன்ற அரசு மற்றும் அதனோட செயல்முறைகள், சட்டத்தின் ஆட்சி, இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அரசியலமைப்பில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும். ஓகேங்களா. மூணாவதுக்கும் வந்து 3 தான். அயர்லாந்து அரசியல் சாசனம் அப்படின்றது பாராளுமன்றத்தின் மேலவை அப்படின்றது மாநிலங்களவைக்கு பிரதிநிதிகள் உறுப்பினர்களை வந்து நியமனம் செய்கிறது. சரிங்களா. இந்த கான்செப்ட் அயர்லாந்து அரசியலமைப்பில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும். ஓகேங்களா. அப்போது ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4 அப்படியே நேருக்கு நேர். அதுக்கு அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின், நீதி புனராய்வு பற்றிய கீழ்காணப்படும் வாக்கியங்களில் எவை சரியானவை? ஃபர்ஸ்ட் ஒன், நீதி புனராய்வு கோட்பாடு யூகேவில் தோன்றியது மற்றும் உருவாக்கப்பட்டதுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. நீதி புனராய்வு அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே தோன்றியிருக்கும் அப்படின்னா USA அமெரிக்காவிலிருந்து தோன்றியிருக்கும், அங்கே தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அப்போது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூகேன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறானது. என்ன வரணும்? USA அமெரிக்கா வந்து வரணும். ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பு நீதித்துறைக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வந்து வழங்குகிறது. ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதித்துறைக்கு நீதி புனராய்வு, ஒரு சென்ட்ரலில் அல்லது ஸ்டேட்டில் வந்து ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீதி புனராய்வுக்கு வந்து உட்படுத்தப்படும் அப்படின்ற அந்த அதிகாரம் வந்து இந்திய அரசியலமைப்பு வந்து நீதித்துறைக்கு வந்து வழங்குகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்டு தான். நீதி புனராய்வு அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து கரெக்டு தான். சரிங்களா. நீதி புனராய்வு அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது அப்படின்ற மீனிங் என்ன அப்படின்னா, இப்போது நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது அரசியலமைப்பு வந்து திருத்தம் பண்ணலாம். ஸோ அப்படி திருத்தம் பண்ணும்போது நீதி புனராய்வு அந்த கான்செப்டே வந்து ஃபுல்லாக அரசியலமைப்பில் இருந்து எடுத்துட முடியாது. அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா. நீதி புனராய்வு அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலம் வந்து குறைக்கலாம் முடியாது, அது வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்றது தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா. அப்போது 30வது கேள்விக்கான ஆன்சர் 2 மற்றும் 3 சரி. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.